Hello friends, welcome back to our channel Manakar Asiriyar. இன்னைக்கு இந்த வீடியோல 11th standard maths public examination கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चन பேப்பர்ல கூடிய 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாத்தையும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. சோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க. சோ 11th maths பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து 90 மார்க். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க் வந்து 21 மார்க் எடுத்துப்பாங்க. எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இந்த 1 மார்க்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ரெண்டு 1 மார்க்லாம் கேட்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. செகண்டுக்கு பார்க்கலாம். செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ 1 மார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி x ஸ்கொயர் மைனஸ் 4y² = 2 என்று xy என்ற கோடுகளால் உருவாக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தேர்டுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1/2 a/2. ஃபோர்த் கொஸ்டின். ஸோ ஃபோர்த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி 2n. நெக்ஸ்ட் ஏ மற்றும் பி ஆகிய நிகழ்ச்சிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபிஃப்த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஏ டிக் பண்ணாலும் கரெக்டு தான், அதே மாதிரி பி டிக் பண்ணாலும் கரெக்டு தான். இதில் ரெண்டு எது எழுதினாலுமே வந்து கரெக்டு தான் ஃபிஃப்த்துக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின். சிக்ஸ்த்துக்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி 0. சிக்ஸ்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 0. ஸோ செவன்த்துக்கான கொஸ்டின் பார்க்கலாம். செவன்த்துக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 4. எயித்துக்கு ஆப்ஷன் சி 3. தென் நைன்த் கொஸ்டின். ஏ மற்றும் பி என்ற நிகழ்ச்சிகளுக்கு பி ஆஃப் ஏ 3/10 கேட்டிருக்காங்க. அப்போ நைன்த்துக்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி 1/5. டென்த் கொஸ்டின். ஸோ டென்த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? 26. 11த்துக்கு y = f அது கேட்டிருக்காங்க. அப்போ 11த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 11த்துக்கு ஆப்ஷன் சி 10 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 12 வந்து கேட்டிருக்காங்க. e⁻−2x என்ற தொடரின் e⁻x கெழு வந்து என்ன? இப்போ 12வது வினாக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ -4/15. அடுத்து 13 பார்க்கலாம். 13க்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 0. ஓகே, 14வது 1 மார்க்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் சி cos x e/sin x. 15க்கு பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் டி. 16வது 1 மார்க்கு ஆப்ஷன் டி. அடுத்து 17க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி tan x + c. நெக்ஸ்ட்டு 18வது 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 19வது கொஸ்டின் பாருங்கள். 19வதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் சி 20க்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி. ஸோ இந்த 1 மார்க்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இதில் கூட 2 மார்க்கு 3 மார்க்கு கம்பல்சரி, 5 மார்க் சம் எல்லாத்தையும் நல்லா பார்த்துருப்போங்க. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ வீடியோ இம்பார்ட்டன்ட் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வச்சுக்கோங்க. இதில் 5x² + 6xy + y² = 0 என்ற இரட்டை நேர்கோட்டின் தனித்தன்மை நேர்கோடுகளின் சமன்பாட்டை காண்க. இந்தியா என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்கள் எத்தனை வகைகளில் வரிசைப்படுத்துக. ஏவேனும் மேல் வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க. வினா எண் 40 கட்டாய வினா. ஸோ கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் நல்லா பார்த்துருப்பாங்க. மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பருடைய சம்ஸ் எல்லாம் வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. இந்த கொஷின் பேப்பர்லேருந்து சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். 2 மார்க் ஆகட்டும், 3 மார்க் ஆகட்டும், 5 மார்க் ஆகட்டும், எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நேப்பியரோட சூத்திரம் கேட்டிருக்காங்க. ப்ரூவ் த நேப்பியர்ஸ் ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கான தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் Q1 பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர். 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 நடந்த பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் கீ. ஸோ ஆன்சர் கீ ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்சர் கீயில் இருக்கிற மாதிரி ஸ்டெப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 1 மார்க் வந்து மேலே ஆன்சர் கீ பார்த்துருப்போம், அதை வந்து ஒரு டைம் செக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான கவர்மெண்ட்டோட கீ ஆன்சர் இப்படி தான் இருக்கும். இப்படி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேலிடேஷன் கேம்பில் இந்த கீ ஆன்சர் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த கீ ஆன்சர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள்.
ஸோ இது ஃபுல்லாகவே இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணணும், ஸ்டெப் மார்க் வந்து எவ்வளோ மார்க் கொடுக்கணும், ஃபார்முலாக்கு எப்படி மார்க் கொடுக்கணும்னு சொல்லி 1 by 1 வந்து இந்த கீ ஆன்சர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 5 மார்க் சம்மு, 2 மார்க் சம்மு, 3 மார்க் சம்மு இன்க்ளூடிங் கம்பல்சரி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீ பாயிண்ட்ஸ் ஒரு நோட்ஸ் மாதிரி புக்கில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப்பு போட்டோம்னா நமக்கு 1 மார்க்கு, இந்த ஸ்டெப்பு போட்டால் நமக்கு அரை மார்க் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ இம்பார்ட்டன்ட் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கூட பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. தமிழ் மீடியம் 11th மேக்ஸ் கீ ஆன்சர் பார்த்துடலாம் பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் வந்து தமிழ் மீடியம் 11th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான தமிழ் மீடியம் கீ ஆன்சர். ஸோ இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்லாம் பார்த்துக்கோங்க. எப்படி 1 மார்க் வந்து எடுத்திருக்காங்க புக் பேக்கு இன்சைடு. இதே மாதிரி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கீ பாயிண்ட்டை பேஸ் பண்ணி மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த தமிழ் மீடியம் கீ ஆன்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர், கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணக்கூடிய தமிழ் மீடியம் கீ ஆன்சர். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் பேங்க்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. 1 மார்க்கு, 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்கு, நேப்பியர் ஃபார்முலாக்கெலாம் எப்படி மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பாருங்கள். எனி ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எழுத சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒரு பேட்டர்னில். அப்படி நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ வீடியோ என்பதை ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.